துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி, வாலாக்காமல் என்னை தலையாக்குவி. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி, வாலாக்காமல். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை கட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய். தூசியை கட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி, வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. உலகெங்கிலும் இருந்து எங்களோடு கூட இந்த ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். நாங்கள் வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, வால் போல இருக்கிறவர்களை தலையாக்குகிறவர், கீழே இருக்கிறவர்களை தூக்கி மேலே கொண்டு வருகிறவர். அப்படிப்பட்ட கடவுளை தான் நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இப்படி கம்பீரமாய் அவரை துதித்து பாடுகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா உங்களுக்கு? கை நீட்டி தூக்குகிற ஆண்டவர். உங்களை தூக்கி விட்டுருக்கிறாரா? நிறைய பேர் ஏற்கனவே தூக்கி விட்டதை நீங்கள் உணர்றீங்க, அதனால தான் இப்படி பாடுறீங்க. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி கீழே இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆண்டவரை நம்புங்க. இந்த உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை நம்புங்கள். அவர் உங்களையும் உயர்த்துவார். பாரபட்சம் உள்ள தேவன் கிடையாது. சிலருக்கு செஞ்சுக்கிட்டு சிலருக்கு செய்ய மாட்டேன்னு கிடையாது. எல்லாருக்குமே செய்வார். கர்த்தர் நல்லவர், எல்லாருக்கும் நல்லதை செய்ய விரும்புகிறார்.
ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நம்புங்க அவரை. நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ஒரு கீழான நிலையில் இருக்கலாம், உங்களையே கடவுளுக்கு முன்பாக தாழ்த்தி. அது ஏன் நீங்கள் இருக்கிறீங்கன்றது ரெண்டாவது. ஒருவேளை மற்றவங்க உங்களை ஏதாவது செஞ்சுருக்கலாம், நீங்களே சில தவறுகள் மூலமாய் கீழே போயிட்டுருக்கலாம், அடிமட்டத்துக்கு போயிட்டுருக்கலாம். அது ஏன் நடந்ததுன்னு எப்படி வேணால் நடந்திருக்கட்டும், அதெல்லாம் பரவாயில்ல. இவர் எப்படிப்பட்டவர்னா, எந்த காரணத்து நிமித்தமாய் நீங்கள் கீழே இருந்தாலும் கிருபையாய் தூக்குகிறார், வல்லமையாய் தூக்குகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஒன்றும் இல்லை, உங்களையே அவருக்கு முன்பாக தாழ்த்தணும். மனுஷன் முன்பாக கிடையாது, அவருக்கு முன்பாக உங்களையே தாழ்த்தி, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, கடவுளே எனக்கு உதவி செய்யும், நீர் இப்படி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு செஞ்சு காண்பியும், நீர் செய்வீர் என்று நான் நம்புகிறேன். தாழ்மை, விசுவாசம், வேற ஒன்றுமே கிடையாது. உங்களே அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய உதவியை நாடணும், அவர் செய்வார்னு நம்பணும். இதை நீங்கள் செய்ய ரெடியாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த நேரத்தில் கூட நீங்கள் அப்படி ஜெபிக்கலாம். எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லலாம். நீர் செய்வீர் என்று நம்புவேன் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களில் எத்தனையோ பேரை நீர் ஏற்கனவே தூக்கி விட்டிருக்கிறீர். எவ்வளோ கீழே இருந்தோம், ஆனால் எவ்வளோ மேலே உன்னதம் வரைக்கும் எங்களை நீர் தூக்கி இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சேற்றில் நாங்கள் கிடந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசின் பிடியில் நாங்கள் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து எங்களை மீட்டெடுத்து உன்னதத்தில் இயேசுவோடவே எங்களை உட்கார வைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தூக்கி விட்டதுக்காக நன்றி. எவ்வளோ விதங்களில் எங்களை தூக்கி விட்டிருக்கிறீர். நாங்கள் யாருமே அடிமட்டத்தில் கீழானவர்களாய் வாழ போல எந்த ஒரு பவரும் இல்லாமல், ஒரு செல்வாக்கும் இல்லாமல் இருக்கணும்னு நீர் விரும்பவில்லை. எங்களை எல்லாரையும் நீர் உயர்த்த விரும்புகிறீர். உம்முடைய சித்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவர்களை நோக்கி பார்ப்பீராக, கை நீட்டி அவர்களை நீர் தூக்குவீராக ஆண்டவரே. உம்மை நம்பும்படி அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பாடல்களை பாடும்போது அவர்களுக்கு இது உண்மையா இல்லாட்டிலும் கூட நம்பிக்கையுடன் இதை பாட, நிச்சயம் அவர்களுக்கு நடக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட பாட நீர் அவர்களை நடத்துவீராக. இந்த முழு ஆராதனை வேலையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து இந்த பாடல் நேரம் மூலமாய், அடுத்து நடக்க போகிற பிரசங்கத்தின் மூலமாய் நீர் உடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்வீராக. உடைய ஜனங்களை ஆசீர்வதித்து உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சர்வ வல்லவர்
அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீ உண்மையுள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லே எல்லோரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன் இப்படி பாடுறோன்னா, அவரை போல் தெய்வம் இல்லை, உம்மை போல் வேற தெய்வம். இந்த மாதிரி தேவன் எங்க இருக்கிறாரு? நல்லவர், வல்லவர், ஞானம் உள்ளவர், சர்வ ஞானி. இந்த பூமியில நீங்க நினைக்கிற யாரை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் அவர் உயர்ந்தவர், மகிமை உள்ளவர், மாட்சிமை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர். ஆனா அதே நேரத்தில் எந்த மனுஷனை காட்டிலுமே அவர் தாழ்மை உள்ளவர். எங்க போய் சொல்றது இத? ஒரு விதத்தில் தாழ்மை அவருக்கு பொருந்தாதுன்னு கூட நம்ம நினைக்கலாம். அது எப்படிங்க, கடவுளுக்கு எப்படிங்க தாழ்மை பொருந்தும்? ஆனால் வேதம் என்ன சொல்றது? ஆண்டவராக இயேசுவை பார்க்கும்போது தான் கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் வல்லவர் மட்டும் இல்லை, நல்லவர். இவர் உயர்ந்தவர் மட்டும் இல்லை, கீழே இறங்கி வருகிறவர். நம்மளை தூக்கி விடுறாருன்னா நாம் எங்கே இருக்கிறோம்? நம்ம அடிமட்டத்தில் இருக்கிறோம். நம்மளை தூக்கணும்னா இவர் ரொம்ப குனிந்து இறங்கி தூக்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவராக இயேசு அதுதான் செஞ்சார். 2000 வருஷம் முன்னால் தம்முடைய மகிமையை விட்டு துறந்து நமக்காக வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இறங்கி வந்தார்ன்றது மட்டும் இல்லை, சிலுவை பரியந்தம் தம்மையே தாழ்த்தினார். ஒரு மனுஷன் கூட அவ்வளோ தூரம் போக மாட்டான், அவ்வளோ தூரம் போனார். ஏன்? அடிமட்டத்தில் இருக்கிற நம்மை தூக்கி அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகும்படி. அப்பேற்பட்ட தேவன் இவர். இவரை போல் தேவனே இல்லை. அதனால தான் நாம் இப்படி பாடுகிறோம். தொடர்ந்து அவரை துதிப்போம்.
நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றி என் தேவனே. சிலுவையில் எந்தன் ஆணிகள் பாய்ந்த கைகளா என் கரம் பிடித்தாரே. ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்கச் செய்தாரே. ஆணிகள் பாய்ந்த ரத்தம் பாய்ந்த தம் காலினா என்னை நடக்கச் செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே. வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, வெட்கத்தை அவர் மாற்றினார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நம் கர்த்தர் நல்லவரே, ஓ தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை கிருபையால் எல்லாம் அருளினார்,
ஆமென். இந்த அடுத்த பாடல் சங்கீதம் 18 அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல். சங்கீதம் 18 தாவீது ராஜா எழுதுகிறார். தேவன் அவரை விடுவித்த பிறகு, சவுல் கையிலிருந்து விடுவித்த பிறகு மற்றும் பல விதமான வெற்றிகளை கொடுத்த பிறகு எழுதுகிற ஒரு சங்கீதம்னு சொல்கிறாங்க. அதில் நாம் சொல்லிகிட்டு இருக்க இந்த காரியங்களை அழகாக எடுத்து சொல்கிறாரு பாருங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அதை உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். நம்ம தண்ணிக்குள்ள இருக்கிறோம், அவர் எங்கேயோ இருக்கிறாரு, ஆனால் அவர் கை நம்மை தேடி வருகிறது, தூக்கி விடுகிறது. இன்னொரு வசனம் பாருங்க, 35ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். எனக்கு அந்த கடைசி பதம் ரொம்ப பிடிக்குது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்பு சொல்லுது, your gentleness has made me great. அதாவது அவர் கிரேட்டா இருக்கிறது நம்மளை கிரேட் ஆக்கலையா, அவர் ரொம்ப பெரியவரா மகத்துவமா இருக்கிறது மட்டும் நம்மளை மகத்துவமாக்கலையா, இறங்கி வராரு பாருங்க. அவருடைய காருண்யம் குனிந்து தூக்குகிறார் பாருங்க, அதுதான் நம்மளை பெரியவனாய் ஆக்குகிறது. புகழ்ந்து பாடிடுவே
செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி. செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி. நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆகவே நாங்கள் சபையாய்மை உயர்த்துகிறோம். இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிறீர். ஆகவே இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆராதனை வேளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. வசனத்தை கொண்டு ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்வாராக. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் உம்முடைய சத்தியத்தை கொண்டு நடக்கட்டும். இந்த மீதி வேலை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.